பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஊருக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க சரவணனும் மயிலும். அப்படி இருக்கும்போது சரவணன் சரியாகவே பேச்சு கொடுக்காம முகத்தை ஒரு மாதிரியே வச்சுருக்குறாங்க. நடந்த விஷயத்த மயில்கிட்ட சொல்லவே இல்லை. சரி நம்ம அப்பா அவமானப்பட்டதை மயிலுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. இங்கே முகம் ஒரு மாதிரி இருந்தோன்னே ஏங்க என்னங்க ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ தூங்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை மயில் நம்ம 2 பேருமே சாப்பிடல, ஒரு கேண்டீன் பக்கத்தில் கண்டிப்பாக வரும் ஹைவேல, அதில் நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் முடிச்சிட்ருக்கேன் அப்படிங்க. அப்படியாங்க சரி சரி அப்படிங்கிறாங்க. அப்போ கேண்டீன் வந்துடுது. கேண்டீன் வந்தோடனே இறங்கி சாப்பிடுவோம் வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனோடனே எங்கே வேணும் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்குறாங்க மயில்கிட்ட. ஏங்க எனக்கு ஒன்று வேணாம், உங்களுக்கு என்னது பிடிக்கும் அதை சொல்லுங்கள், எனக்கும் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. 2 ஸ்பெஷல் தோசை போடுங்க அப்படிங்கிறாங்க. 2 ஸ்பெஷல் தோசை போடுறாங்க. இங்கே மயில் சாப்பிட்டுருக்காங்க. சரவணன் சாப்பிடாம ரொம்ப கவலையில் வீட்டை நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இங்கே எங்கே சாப்பிடாம இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மயில் சாப்பிட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தோசையை குழப்பிக்கிட்டே இருக்காரு. ஏங்க பஸ் எடுத்துருவாங்க சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் இப்போ மயில் சொன்னால அப்படிங்கிறதுக்காக பாதி தோசை சாப்பிட்டுருங்க, சாப்பிட முடியல மயில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. என்னங்க நீங்கள் ஒரு தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு சரிங்க வாங்க பஸ்ஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு போயிடுறாங்க. பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்குறாங்க. அப்போ ஸ்நாக்ஸை கொடுக்குறாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் சரவணனுக்கு எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஹோட்டலில் வரும்போதும் ஒழுங்காக சாப்பிடல, வார வழியிலையும் நீங்கள் எதுவுமே பேச மாட்டேறீங்க, தூங்கவும் மாட்டேறீங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேறீங்க, உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை அப்படிங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைங்க நீங்கள் பழைய மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. மயில் புழுன்னு வந்துட்டுருக்காத, துணன்னு ஏதாவது பேசிட்டுன்னு எனக்கு கடுப்பாயிரும், சிதறாமல் தூங்கு அப்படிங்கிறாங்க. எங்க நீங்களும் நானும் ஒரே தூரம் தான் போகிறோம் சரியா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்களும் தூங்கணும் நானும் தூங்கணும். சாப்பிட்டாலும் சரி எல்லாருக்கும் போல் ஆளை போல் சாப்பிட நீங்கள் சாப்பிட மாட்டேறீங்க, எதையோ சிந்திச்சிட்ருக்கீங்க, இயல்பாக இல்லைங்கும் போது நான் எப்படிங்க நான் மட்டும் தூங்க முடியும் அப்படிங்கிறாங்க. மயில் எனக்கு 1000 உரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே எந்த உரினாலும் மனைவிட்ட ஷேர் பண்ணணும்னாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட சொன்னால் தான் எல்லாம் நடக்குமா, எனக்கு சொல்லாமல் நடக்காதா அப்படி அப்படிங்கிறாங்க. ஏங்க என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை மீல் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அவன்கிட்ட தெரியப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க தெரியப்படுத்த வேண்டாம், அப்படி என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. எல்லாமே ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கணுமா, எங்கள் அப்பாவை ஏற்றிட்டுருக்காங்க அசிங்கப்படுத்திட்டாங்க, அதை நினச்சி நானே கடுப்பில் இருக்கேன், நீ வேறு ஏதாவது கட்டுகிட்டே இருக்காத அப்படிங்கிறாங்க. மாமாவை ஏற்றுட்டுருக்காங்க அசிங்கப்படுத்துனாங்களா, அவங்களுக்கு எவ்வளோ திமிரு, எப்படி பண்ணலாம், ராஜியோட அப்பாவாக இருக்கலாம் அவங்க சித்தப்பாவாக இருக்கலாம், நான் சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கும் அதே கோவம் தான் மீல், ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க மாமா எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பாங்க, மாமாவை எதுக்கு அவங்க அவமானப்படுத்துகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. ராஜாவில் தான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த வீட்டில் உங்கள் தம்பிக்கு பொண்ணே எடுத்துருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆமாம் நாங்கள் விரும்பி தானே பொண்ணு எடுத்தோம், ராஜும் கதிர் விரும்பியிருக்காங்க, அவங்களா கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. எங்கள் அப்பா என்ன செய்வார், பெத்த பையனா வீட்டு விட்டுக்கு வராத வெளியே போனால் சொல்லிடுவார், அவர் வான்னு சொல்லிட்டார், இதுக்கு அவங்க அவமானப்படுத்திட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாங்க இதுதான் சரியாக வராது, பேசாமல் ராஜியாவை வீட்டுக்கே அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு. என்னடி பேசிகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அதுதாங்க நிரந்தர தீர்வு, மாமா வந்து அவமானப்படாமல் இருக்கணும் வைக்கணும்னா அதான் வழி, அவள் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், இந்த வீட்டில் இருந்தால் மாமாவுக்கு வந்து வருத்தங்க தான் வரும், அசிங்கம் தான் வரும் அப்படிங்கிறாங்க. என்ன ஏதுன்னே தெரியாமல் பேசுகிறே அப்படிங்கிறாங்க. அவள் என்ன தாங்க நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த பிள்ளை டியூஷன் எடுக்க போயிருக்கும் போல ஹோம் டியூஷனுக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க சொல்கிறீங்க, மாமா தான் டியூஷனே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் சொல்லியிருக்காங்க, நம்மகிட்ட சொல்லிட்டு போனால நான் வந்து கோச்சிங் கிளாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு போனால அங்கே தான் போயிருக்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த பிள்ளை வாயிலேருந்து வர்றது எல்லாமே பொய்யாக தான் இருக்குமா அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும்தான் இந்த பிள்ளை போய் சொல்லியிருக்கு, மற்றபடி எப்படின்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் காலைல வேலைக்கு போகிறீங்க நைட்டு தான் வராங்க, அந்த பிள்ளை ஹோம் டியூஷன் போகிறேன்னு சொல்லிட்டு கோச்சிங் கிளாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு ஹோம் டியூஷன் போகிறா, நாளைக்கு வந்து இங்கே தான் போகிறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் போனால் என்ன செய்ய முடியும், அதை ரொம்ப கண்காணிக்க வேண்டிய பிள்ளையாக இருக்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணம் மீனா அதாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மயில், நீ எதையுமே தெரியாமல் யாரையும் குறை சொல்லாத, ராஜி பண்ண தப்புக்கு மீனா என்ன செய்வா அப்படிங்கிறாங்க. ஏங்க ராஜி ஹோம் டியூஷன் எடுத்ததுக்கும் அவங்க சித்தப்பா சண்டை போட்டதுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. ராஜி வந்து ரொம்ப செல்லமாக வளர்ந்த பிள்ளை, பெரிய கோடீஸ்வரி, அவளை போய் இவ்வளோ கஷ்டப்பட விட்டிங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏசிருப்பாங்க போல். அவள் பொழப்பில் தான் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு நாண்டுக்கு நிற்கலாமா, நீங்கள் ஏன் வாழணும் அப்படி இப்படின்னு அப்போ ஏசிருப்பாங்க போல். இந்த வீட்டில் உள்ள நகையெல்லாம் களவாண்டு கொண்டு அங்கே வச்சுருக்கீங்க, களவாணி இந்த பேன்னு பேசியிருப்பாங்க போல். ராஜோட நகை வந்து எந்த வகையில் என்ன ஆச்சுன்னு கற்றுட்டு இன்றைக்கு வரைக்கும் சொல்லலை வைக்கல, ஆனால் அவங்க அம்மா நகை வந்ததெல்லாம் எல்லாருக்குமே தெரிய தான் செய்யும், உனக்கு தான் தெரியுமா அப்படிங்கிறாங்க.
ஆமாங்க, நீங்கள் சொல்லி தான் தெரியும், நம்ம கல்யாணத்தோட வாங்கினதாக சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அந்த நகை விஷயமும் தெரிஞ்சுட்டு போல், அதனால் நகையை தாரேன்னு சொன்னாங்களாம். பேங்க் லீவில் இருக்குது, பேங்க் திறந்தோன்னே தாரேன்னு சொல்லியிருப்பாங்க போல். நான் ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. எங்கள் அப்பா தான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாரான். இந்த பிள்ளை உழைப்பிலே நம்ம சாட போகிறோம் அப்படின்னு சொல்லி மனுஷன் நொந்து போயிருப்பார் போல் அப்படிங்கிறாங்க. எங்கள் அந்த ராஜிக்கு தேவையில்லாத வேலை, மீனா தான் இவ்வளோத்துக்கும் வேலை பண்ணியிருக்கா, அவளை நான் ஊருக்கு போய் வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, மீனாவை சொல்லிகிட்டு இருக்கா. ராஜி ஒரு தப்பு பண்ணான்னா ராஜியை புரிய வைக்க பார்க்கணும். நீ மீனாவை சொல்கிற, மீனாவில் என்ன தப்பு செஞ்சுச்சு? கடையில் உள்ள ஸ்நாக்ஸ் வாங்கி வந்து சாப்பிட்டுச்சு, அதை நமக்கு பிடிக்கல, சொல்லி பார்த்தா கேட்கலங்க. சரி விடு, அதே பகையை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. நான் ஏங்க பேசிகிட்டு இருக்க போகிறேன், இப்போ கேட்டால் தெரிய போகுது அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட கேட்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. கேட்க வேண்டிய யார்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படிங்கிறாங்க. பாருங்க, இல்லை எல்லோரும் தூங்க போயிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சித்தப்பா தூங்குறதுக்கு 12 மணி ஆகும், மணி 11 மணி தான், சித்தப்பா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக பழனி ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து சித்தப்பா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கீங்களா சித்தப்பா அப்படிங்க. நல்லா இருக்கம்மா அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டில் என்னம்மா சித்தப்பா நடக்குது அப்படிங்கிறாங்க. அதை ஏம்மா கேட்க, கொஞ்சம் பிரச்சனைமா அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனைமா அப்படிங்கிற சித்தப்பா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மீனா தானே அப்படிங்கிறாங்க. அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மீனா தானே தெரிஞ்ச பிள்ளைகிட்ட ஹோம் டியூஷன் இருக்குதுன்னு சொல்லியிருப்பா போல், அவங்க மீனா கூட விட போவாங்க போல் அப்படிங்கிறாங்க. ஓ அதானே, மீனா தலைப்படாமல் ஒரு கதையும் நடக்காது சித்தப்பா. சரி சித்தப்பா, நாங்கள் வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா ஃபோன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. ஏங்க, என்னம்மா சொன்னீங்க? ஒரு பிரச்சனை நடக்குன்னா மீனை தலை போட்டிருக்க மாட்டா, வச்சுருக்க மாட்டா, அவள் தங்கமான பிள்ளை அப்படின்னீங்க. இவ்வளோ பிரச்சனையும் காரணம் மீனா தான். மாமா அவ்வளோ சொல்லியும் இவங்க 2 பேரும் டியூஷன் எடுக்காங்கன்னா, அப்போ இவங்களுக்கு என்ன இருக்குது பாருங்கள். டியூஷனில் பங்குதாரன்னு சொல்லியிருப்பா ராஜி. இதை கேட்டோன்னா மீனா சரின்ருப்பா. மீனா தான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கலாங்க, இதில் கமிஷன் வாங்கி என்ன செய்ய போகிறா அப்படிங்கிறாங்க. ஏய், நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத அப்படிங்கிறாங்க. ஏங்க, நான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலை, சித்தப்பா என்கிட்ட சொன்னதை அதை கேட்டு தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சித்தப்பா இதெல்லாமா சொன்னார், அம்மாட்ட கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அவர் இதெல்லாம் சொல்லலை, ஆனால் மீனா தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. நான் மீனாவை சும்மா விட மாட்டேன், வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நீ எதுவும் கேட்காத, ஏற்கனவே வீட்டில் ரொம்ப கொடூரமாக போயிட்டு இருக்கு. அப்பா அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு காயப்பட்டு இருக்காங்க. இதில் நீ ஏதாவது கேட்க போவே யார் மனசையாவது கஷ்டப்பட்டு தான் சரி வராது மயில் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் கேட்டே தான் தீருவேன் அப்படிங்கிறாங்க. என் சொல்ல மதிச்சா நீ கேட்காத அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாகறாங்க. அடுத்தாப்புல ஒரு கேண்டீன் வருது. சரவணன் இறங்கி டீ குடிக்க போகிறாரு. மயில் உனக்கு ஏதாவது காஃபி டீ வேணுமா அப்படிங்க. ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மயில் ஃபோன் எடுக்கிறாங்க. நேராக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏம்மா, நான் மயில் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. தெரியாமல் மேலே இருக்குது சொல்லிட்டி, மணி எத்தனை டீ இவ்வளோ நேரத்துக்கு அடிக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா, ரொம்ப நேரம் ஆகலையம்மா, மணி 11 தானே ஆச்சு அப்படிங்கிறாங்க. சரி சொல்லுடி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனைமா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ உனக்கு சூப்பர் தாண்டி அப்படிங்கிறாங்க. எனக்கு வேணுமா சூப்பர் அப்படிங்கிறாங்க. இல்லை, உன் கூட அதே வீட்டில் 2 பிள்ளைகள் வாழ வந்திருக்காளுங்க, அவ்வளோ கரெக்டாக இருந்தால் உனக்கு மரியாதையே இருக்காது. உங்கள் அத்தைக்கு ராஜி மீனா தான் தலையை தூக்கி வச்சு ஆடுதாங்க அப்படி இப்படின்னு நீ சொன்னேன். இப்போ நீ கவுக்கிறதுக்கு சரியான நேரம். உங்கள் அத்தை ஏற்கனவே கோபமாக இருப்பாங்க, அதில் நீ நல்லா ஏற்றி விடு. காலத்துக்கும் ராஜிக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் உங்கள் அத்தை பேசவே கூடாது, சேரவே கூடாது. அவங்கள ஒரு மருமகளாகவே நடத்தக்கூடாது. அந்த அளவுக்கு நீ பண்ணணும். அவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டே இரு உங்கள் அத்தைக்கிட்ட. உங்கள் அத்தைக்கு ரொம்ப கடுப்பாயிரும். நீ தான் அந்த வீட்டில் நல்ல பொறுப்பாக இருக்க பிள்ளை, தங்கமயில் மாதிரி ஒரு மருமக கிடையாது. இந்த 2 பேரும் மருமகளே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ராஜி மீனாவும் சொல்ல வைக்கணும். அந்தளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் என்னம்மா செய்யணும் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு இறங்கி போனோடனே அவங்க அத்தைக்கிட்ட சொல்லு, ராஜி மீனா அந்த வீட்டு மானத்தை கெடுக்க வந்திருக்காங்க அத்தை, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. வீட்டுக்கு ஒன்றுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், நான் அவங்கள என்ன செய்கிறேன் பாருங்கள் அப்படி இப்படின்னு சும்மியாவது புல்டப் பண்ணிட்டு அவங்கள சத்தம் போட்டு அத்தை, இன்னுமே அவங்களெல்லாம் நம்பாதாங்க, நீங்கள் எவ்வளோ நம்பினீங்க, உங்கள் நம்பிக்கைக்கு அவங்க பாத்திரமா இல்லை. அப்படி இருக்கும்போது எதனாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அத்தை, உங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன். மூத்த மருமகன் நான் இருக்கேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. அவங்க 2 பேரும் இந்த வீட்டு மானத்தை காப்பாற்றுறது மாதிரி இல்லை, ஆனால் அந்த வீட்டு மானத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குதுன்னு சொல்லி பேசு. உன்னை ரொம்ப நம்பிடுவாங்க. ஏற்கனவே உங்கள் மாமா உன்னை தலையை தூக்கி வச்சு ஆடுதாரு, அதுவும் உங்கள் அத்தையும் தலையை தூக்கி வச்சு ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நகை பிரச்சனை, அவங்க படிப்பு பிரச்சனை, வயசு பிரச்சனை, நம்ம குடும்ப பிரச்சனை, எந்த பிரச்சனையும் அவங்க அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. உனக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. உனக்கு ஒரே பிரச்சனை, பேங்கில் நகை இருக்குது. அந்த நகையை எப்படியாவது இப்போ ராஜி நகையை கொடுக்க போகும்போது அந்த நகையை எடுக்கிறதுக்கு மீனாவும் ராஜியும் பேங்க்கு போகாத அளவுக்கு நீ பார்த்துக்க, நீ உங்கள் அத்தை கூட போகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்திடுமா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. சரி ஃபோனை வை தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா வைம்மா அப்படியே வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு
நைட் ஒன்று காஃபி எதுவும் வேண்டாமா அப்படி வேணாங்க அப்படிங்கிறாங்க. பர்ஸ் எடுத்துடுறாங்க. நேராக கிளம்பி வந்துட்டுருக்காங்க. வீட்டுக்கிட்ட வந்தோடனே சரவணன் வந்து பழனிக்கு ஃபோன் அடிக்கிறான். மாமா வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிடா வா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா அந்த மாதிரி சரவணனும் மயிலும் வீட்டு பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் சரவணனும் மயிலும் வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. சரி ஆர்த்தி ரெடி பண்ணு அப்படிங்கிறாங்க. ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஏற்ற வீட்டில் பார்க்குறாங்க. பார்க்கும்போது சக்தியோடு சொல்கிறாங்க, பண்ணது எல்லாமே களவாணித்தனம், முள்ளமாரித்தனம், பிராடுத்தனம். இவங்களுக்கு ஊர் கண்ணு போடுதான், உலக கண்ணு போடுதான், இதில் திருஷ்டி வேற கழிக்காங்கண்ணா. தலை விதினே தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு புல்லட் எடுத்துகிட்டு போகிறாரு. இதை பார்த்தோன்னா கோமதிக்கு சரியான கடுப்பாகுது. இவங்க திருந்தவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தா உங்கள் நகையை வந்து தூரத்தில் இருந்து வாங்கிக்காங்க, பழனி கொண்டு தந்துடுவான் அப்படிங்கிறாங்க. ஏய் நாங்கள் எங்கிட்ட நகை கேட்டோம், உங்கள் அண்ணம்மா தானே கட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க கேட்கல. இந்த நகையை வந்து அண்ணி கொடுத்தாங்க. சரி ரைட் நம்ம திருப்பி கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை யோசித்தேன். மற்றபடி அண்ணி நகையை இந்த வீட்டில் வைக்கணும் போகணுன்னு வரணும்னு கிடையாது. ராஜி கல்யாணத்தோட நகை காணாமல் போச்சு. அந்த நகையை மீட்டு தர வேண்டியது எங்கள் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. என்னது காணாமல் போச்சா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் நகை இப்போ வந்துடும், அந்த மீதி நகையும் வரதுக்கு முயற்சிகள் நடக்கும்ண்ணே அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறா ஒன்றும் புரியலையே, நகை காணாமல் போச்சு அப்படிங்கிறா. ஒருவேளை நகைக்கு வீட்டில் வந்து திருடங்கள்லாம் திருடிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு போல மாதிரி யோசிக்காங்க. என்னத்தை ரொம்ப யோசிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி பேசும்போதே ராஜி கல்யாணத்தோடு எடுத்துகிட்டு போனால் நகை தொலைஞ்சிட்டுன்னு மாதிரி சொல்கிறாளே அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படி தான் நகை காணாமல் போயிடுச்சுன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, போலீஸில் வந்து விசாரிச்சிருப்பாங்க, அப்படி தான் நம்மளுக்கு ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், வாயிலை தவறி வந்திருக்கும். சரி விடு அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே தங்கமயில் வராங்க. வந்து அத்தை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த வீட்டுக்கு வந்த மருமக்கள் சரியில்லை, உங்கள் மனசை கஷ்டப்படுத்திருக்காங்க, அவங்க சர்வல மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா செய்வ, அவங்க ரெண்டு இந்த பொண்ணை நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைத்த ராஜி மீனாவும் நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவீங்க, எதனாலும் உண்மையாக சொல்லுவீங்க என்ன காட்டிலும். ஆனால் அவங்க உண்மையாக உங்களுக்கு இருந்திருக்கணும், உங்கள்கிட்டயாவது சொல்லியிருக்கணும்னா அத்தை அப்படிங்கிறாங்க. அதாம்மா எனக்கு ரொம்ப கடுப்பு, ராஜி மீனாக்கிட்ட அவ்வளோ நெருங்கி பழகுறேன், ஓன்ட்ட கூட அந்தளவுக்கு நான் பழகினதில்லை அத்தை. என் தங்கவில் எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி நான் விலகி போயிட்டு இருப்பேன். ஆனால் அவங்க 2 பேரும் என்கிட்ட உள்ளதை சொல்லிடுவாங்க, யார்கிட்ட சொல்லுறாங்களோ சொல்லலையோ என்கிட்ட சொல்லிடுவாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் சொல்லவே இல்லை, அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட பேச போகிறதே கிடையாது அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு மானம் சூடு சொரம் இருக்குதே, நீங்கள் பேசிடாதீங்க, அவளுக்கு எள்ளுக்கான ஆள், இவ்வளோ போன சின்ன பிள்ளைகள் இவங்களாம் வந்து இவ்வளோ போய் சொல்லுற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ வந்து கோச்சிங் கிளாஸ் சென்டர் போகிறேன்னு சொல்லிட்டு டியூஷன் எடுக்க போகிறா, நாளைக்கு வேறு இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிட்டா நாளைக்கு அசிங்கம் இந்த குடும்பத்துக்கு தானே அத்தை. நான் அதை இது பண்ணவே மாட்டேன், நான் மட்டும் அன்றைக்கி நேரில் இருந்திருக்கணும், ராஜு 2 போடு போட்டிருப்பேன், மீனாவை 2 போடு போட்டிருப்பேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா விடுமா, அவள்கிட்ட தான் நம்ம பேச்சு என்ன கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற. ஆமாம் தான் நீங்கள் பேச்சு கொடுக்காதுங்க, இப்போ நான் வந்து என்ன செய்தான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவர் மயில் வந்தது வராமல் நீ எதுவும் பேசாத அப்படின்னு இல்லத்தை சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வெளியே வாடி அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படிங்க, என்னக்கா நீ வந்து கோச்சிங் கிளாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு எப்படி நீ வந்து டியூஷன் எடுக்க போகலாம் அப்படிங்கிறாங்க. அக்கா எனக்கு ஒரு வழி தெரில, என் புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு போனேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியாதா அந்த வீட்டிலுடைய மானத்தை காப்பாற்றணும் வைக்கணும்னு உனக்கு புரியாதா, ஏன் மீனா சொன்னால் நீங்கள் பெறுவீங்களா அப்படிங்கிறாங்க. மீனாக்காவுக்கு இதுவும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும், எல்லாருமே சொல்லிட்டாங்க, இன்னும் இந்த வேலை வச்சுக்காத, ஒரு பொய் சொல்லிட்டு போகிறேன்னு பொய் சொல்லியிருக்கமே, இல்லைன்னா வந்து ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி இப்படி நடக்கும்னு யோசிக்கிறது இல்லை, இப்படி பொய் சொல்லணும் மனசு வருது அப்படிங்கிறாங்க. உடனே சாரிக்கா அப்படிங்கிறாங்க. சாரிக்கா பூரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனா ரொம்ப மீனா வெளியே வா அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் என்ன பண்ணி அப்படிங்கிறாங்க. இப்போ குழந்தை உங்கள் பொண்டாட்டி வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படிங்க. என்ன அக்கா, நீ வந்து சும்மா இருக்க முடியாது, கவர்மெண்ட் வேலை பார்த்தா அவன் வேலையை மட்டும் பார்த்து சம்பளம் வேண்டி தானே, எதுக்கு நீ வந்து ராஜை வந்து டியூஷன் எடுக்க அங்கங்கே அனுப்புகிறேன், ஏன் உனக்கு கமிஷன் தரான்னு சொன்னாலோ அதனால் வீட்டோட அனுப்பிதே அப்படிங்கிறாங்க. அக்கா மரியாதையாக பேசுங்க அப்படிங்கிறாங்க. உனக்கெல்லாம் என்னடி மரியாதை, எங்கள் மாமா மானத்தை வாங்கிட்டு எங்கள் மாமா எவ்வளோ மனசு கஷ்டப்படுறாங்க, எங்கள் அத்தை எவ்வளோ மனசு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. எங்கள் மாமா எங்களை வந்தோடனே வாங்கன்னு கேட்டால் அவர் மனம் நொந்து போயிருக்காரு. இப்போ கூட அவர் தலை தூக்கி பார்க்க முடியல, அந்தளவுக்கு இருக்கார். அவர் தொழில் பண்ண வேண்டாம், 4 இடத்துக்கு போகக்கூடிய பெரிய மனுஷன் உங்களை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. என்னக்கு எங்களை மாதிரி என் புருஷன் வெளியே போகலையா, இல்லை நான் வேலைக்கு போகலையா, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, என்னமோ நான் பெரிய தப்பு செஞ்ச மாதிரி பேசுகிறீங்க, ராஜாவை புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன தப்பு இருக்கா, மாமா சொல்லி நீங்கள் டியூஷன் எடுக்கீங்கன்னா அப்போ மாமாவுக்கு என்ன தான் மரியாதை, இந்த குடும்பத்துக்கு என்ன தான் மரியாதை, ஏற்று வீட்டில் ராஜி வீட்டிலேருந்து பேசியிருக்காங்களா, அதை உங்களால் அந்த பேச்சை வந்து நிப்பாட்ட முடியல, ஊர் உலகம் என்னெல்லாம் பேசும், டியூஷன் எடுக்கலன்னா அந்த உலகம் மூழ்கி போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏக்கா நீங்கள் படிச்சுட்டு இருந்து இப்படி பேசுகிறீங்க, அவள் சுயமரியாதைக்கு அவள் வேலை பார்க்கணும் வைக்கணும்னு நினைக்காது, தப்பாக்கா அப்படிங்கிறாங்க. தப்பு தான், இந்த வீட்டை பொறுத்த மட்டும் தப்பு தான்,
அப்படி எடுக்கிறதா இருந்தால் மாமாட்ட பெர்மிஷன் வாங்கி எடுத்துருக்கணும். மாமா சரின்னு சொன்னோன்னா எடுக்க வேண்டியதான், இல்லைன்னா சும்மா இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இங்கே பாண்டியன் நினைக்கிறாரு, மருமகனா தங்கமயில் தான் எவ்வளோ பொறுப்பாக பேசுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டீங்க 2 பேரும் பரவாயில்ல, நல்லா இருக்காது, பரவாயில்ல நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தை சொல்லி நீங்கள் இருக்கா அப்படிங்கிறாங்க. நான் தான் இந்த வீட்டு மூத்த மருமகா, எங்கள் அத்தைக்கு அப்புறம் நான் தான் எல்லா முடிவும் எடுப்பேன், சரியா? நீங்கள் ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்க மாட்டீங்க, தனி கொடுத்துன்னு போயிருப்பீங்க, பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அக்கா அதை சொல்ல உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் ஊருக்கு போயிட்டு வந்த உடனே இந்த இதை உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஒழுங்கு முடியாது இருந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. கோமதி வராங்க, விடுமா அவங்களுக்குலாம் அந்த வீட்டினுடைய பொறுப்பை பற்றி அக்கறை ஏதோ கிடையாது, நீ வாமா, நீ அக்கறையில் பேசுது, அவங்க நீ தப்பாக நினைப்பாங்க, வா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. எப்பா பில்ட்டு பயங்கரமாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அப்படிங்கிறாங்க. பாரு மயில், அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, நீ ரொம்ப கோவப்படாத விடு, இப்போ நான் ஆற்றுல போய் குளிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பி போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் மயில் அவங்க அம்மாவை ஃபோன் அடிக்கிறாங்க. ஏம்மா இப்படிலாம் பேசிட்டேன் அப்படிங்கிற, ரொம்ப சூப்பர் டி, மாமனார் மாமியார் நீ தலையை தூக்கி வச்சு ஆடிருப்பாங்க, இன்னொன்று செஞ்சிரு, அவங்க பேங்கில் போய் நகை எடுப்பாங்க எப்படியும், நீ அவங்க கூட போயிரு, நான் ராஜி மீனாவும் போகாத அளவு பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் போக மாட்டாங்கம்மா, அவங்க 2 பேருக்கும் இப்போ கோவத்தில் இருக்காங்க, அதுபோக அத்தை கூட்டி போக மாட்டாங்க, நானே பேசிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. பேங்க்கு போகும்போது நான் வரேன் அத்தை அப்படிங்கிறாங்க. நானே கூப்பிடலான்னு நினச்சேம்மா, முன்னாடி ராஜியும் மீனாவும் கூப்பிட்ருப்பேன், அவங்க என்கிட்ட எதையுமே உண்மையை சொல்லாத போது நான் அவங்கள கூப்பிட்டு போது சரியாக இருக்காது, ராஜி நகையை எடுத்துக்கொண்டு அதை இவன்கிட்ட கொடுத்துடணும், இப்போ பழனி கொண்டு கொடுத்துருவான், நகையும் தந்துடுதம்மா, நீனே வச்சுக்க அப்படிங்கிறாங்க. சரிதா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அம்மா சொன்னது அப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அம்மாட்ட எப்படி கொடுத்து விட்றணும், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் முடிச்சிடணும், ஆனால் ராஜி மீனாவை மட்டும் அத்தைட்ட பேசாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பேங்க் எப்போ தான் போகணும் அப்படிங்கிறாங்க. மணி எத்தனைமா அப்படிங்கிறாங்க. மணி 9:30 அப்படிங்கிறாங்க. சரி 10:30 மேலே தான் பேங்க் ஓப்பன் ஆகும், நம்ம ஒரு 11 மணிக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. சரிதா அப்படிங்கிறாங்க. இந்த மயிலுக்கு வரப்பிட்டு இருக்காங்க. அப்போ சரவணம் வராங்க. என்ன மயில் எங்கே கிளம்புற அப்படிங்கிறாங்க. நானும் உங்கள் அம்மாவும் வந்து பேங்க் வரைக்கும் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. சரி போயிட்டு வா, அம்மா மனசு கஷ்டப்படும் ஏதாவது பேசாத அப்படிங்கிறாங்க. நான் எங்கே பேச போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மயில், அம்மா ரொம்ப மனம் நொந்து போயிருக்காங்க, ராஜி மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் அந்த பிள்ளைகள் உண்மையை சொல்லி வைக்கலன்னு சொல்லி அம்மாவுக்கு ரொம்பவே வருத்தம் இருக்குது. நீ ஏதாவது சொல்ல போக கூட கொஞ்சம் மன வருத்தம் வந்துடாம நீ எதுவுமே பேசாத, அம்மா ஏதாவது வருத்தப்பட்டு சொன்னாங்கன்னா ஆறுதல் மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பேங்க்கு போகிறாங்க. மயிலுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம நகை மட்டும் வந்துடும், இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன இனிமேல் கவரிங் நகை அந்த நகை பயந்துட்டுருக்கு தேவையில்லை, அத்தை தான் அவரே நகையை அவரே வச்சுக்கோன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேங்கில் போய் நகையை வாங்குறாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அதனால் ராஜ் நகையை பிரித்து எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்ருக்காங்க. எடுக்கும்போது தங்கமயில் தன்னோட நகையை பார்க்குறாங்க. நகை ரொம்பவே கருத்து இருக்குது. ஐயோ நகைலாம் கருத்து இருக்குது, இதை யாரும் பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிருமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்காங்க. அப்போது அந்த நகையை பார்த்துட்டு இருக்கும்போது காசு மாலையை பார்த்துட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் கருத்து இருக்குது. அப்போ இதை அரசி பார்க்குறாங்க. அண்ணி இந்த காசு மாலை ரொம்ப சூப்பராக இருக்குது, இதை கொடுங்களேன், நான் கொஞ்சம் போட்டு தரேன் அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயில் ரொம்பவே திணறாங்க. இதை கோமதி பார்த்துட்டே இருக்கீங்க, இந்த பிள்ளை திணறுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா போட்டு தானே தராங்க கொடு அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஓ நீ போட்டு நகையை கொடுக்கக்கூடாது, சரி வேறு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்காமா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கொடுத்துட்டு உடனே வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ கொண்டாங்க, நீ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கழுத்தில் போடுறாங்க. இதை பார்க்குறாங்க கோமதி, இது ரொம்பவே கருத்து இருக்குது, கருத்துலாம் என் கண்ணுக்கு தான் இப்படி தருதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. நம்ம ரொம்ப அழுதுகிட்டே இருந்தோன்னா நைட்டு, அதனால் சரியாக தெரில போல் அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாங்க. உடனே அரசு கேட்குறாங்க, என்ன நீ நகை அதுக்குள்ளே கருத்துருச்சு அப்படிங்கிறாங்க. தெரியல, பேங்க்கில் அந்த லாக்கர் வந்து பழைய பெட்டியோ என்னமோ தெரில, துரு ஏறி இருக்கோ என்னமோ தெரில அப்படிங்கிறாங்க. அண்ணி அப்போ நீங்கள் கவரில் வச்சு தானே வச்சுருப்பீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அதை மீறி ஏறினாலும் ஏறி இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, எனக்கும் அப்படி தான் தெரியுது, அது கருப்பான மாதிரி தெரிஞ்சோன்னா சரி என் கண்ணு தான் ஃபால்ட்டு போலக்குன்னு நினச்சேன், நீ என்ன அப்படின்னு சொல்லுத, என்ன கருத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி அப்போ ஒன்று செய்வோம் மயில், இந்த நகையை சுத்தம் பண்ண சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ இப்போ புதுசாக கல்யாணம் முடிஞ்சவா, நகை வந்து இப்படி கருத்துக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, இதை வந்து ராசாட்டை கொடுத்து சுத்தம் பண்ண சொல்லிடலாம், சுத்தம் பண்ணால் பளிச்சுன்னு ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் லாக்கரில் உள்ள நகையை சுத்தம் பண்ணி தான் உனக்கு தரணும்னு நினச்சேன், அரசி அந்த நகையை அப்படி கலத்தி தனியாக ஒரு கவரில் வச்சு பீரோவில் கொண்டு வை அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயில் நகையை கொண்டு வச்சிடுறாங்க. இங்கே ராஜி நகையை எடுத்துக்கொண்டு நேராக பழனிகிட்ட கொடுக்குறாங்க. பழனி இதை கொண்டு உங்கள் வீட்டில் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. நம்ம வீடுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வீடு தான் நினச்சிட்டு இருந்தேன், என்றைக்கு நம்ம அண்ணன் மாதிரி என் வீட்டுக்காரர் வந்து அவங்க வீட்டு உழைப்பில் தான் சாப்பிட்டு தான் வைக்காரு ரொம்ப
மானங்கனியாக பேச ஆரம்பித்தாங்களா. அதுக்கப்புறம் அந்த வீடு யாரோ நான் யாரோ தான். எங்கள் அம்மா வெளியே வந்தால் பேசிப்பேன், எங்கள் அண்ணி வெளியே வந்தால் பேசிப்பேன். ஆனால் எங்கள் அண்ணன் மாட்ட ஒரு நாள் நான் பேச மாட்டேன், அவனை பேசினேன் பேச்சுக்கு அப்படிங்கிறாங்க. நகையை கொண்டு போகிறாங்க. அப்போ சக்திவேலுக்காக என்னடா இந்த வீட்டுக்காரர் என்ன அப்படிங்கிறாங்க. நகையை கொடுக்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. நகையை கொண்டு அம்மாவில் ஒழுங்காக அது இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அண்ணே அப்படிங்கிறாரு முத்துவேலை. சக்திவேலை என்னப்பா அப்படிங்கிறாங்க. நகை வந்துருச்சு, கொரியரில் வந்துருச்சு கொரியரில் வந்துட்டா அப்படிங்கிறாங்க. இந்த பையன் தான் உணர்ந்துருக்கான், நகை ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கானே, யாரையும் நம்ப முடியாது, ஏற்றுட்டுக்காரனை திருட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே வடு இதை பாரு, கரெக்டாக இருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம சொல்லுதாங்க. அதான் நான் அந்த வீட்டுக்கு சப்போர்ட்டு போயிட்டு இருக்கும்போது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, டே குமார் என்னென்ன நகை இருக்கலாம் நீ எழுதுட்டா அப்படிங்கிறாங்க. என்னென்ன நகை இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. எழுதுனோன்னா என்ன இந்த லிஸ்ட்லாம் சரிதானு சொல்லிட்டு அண்ணியோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்படிங்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க. இல்லை இது இப்போ எங்களுக்கு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க. சொல்லுங்க மச்சான் அப்படிங்கிறாங்க. நகை உங்கள்கிட்ட இல்லை, ராஜிட்ட தான் கொடுத்து வச்சுருக்கா வடுவு, இப்போ தான் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் மச்சான் நான்லாம் வேங்கணும் மச்சான், என்கிட்ட நீ இந்த வார்த்தையை கேட்டீங்க, அதுவும் கூட்டி கொண்டு சாப்பாடு போட்டு இப்படி ஒரு வார்த்தையை கேட்டீங்க, எனக்கு ரொம்ப விரும்பாயிட்டு அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள, அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணதேன், விடுங்க, நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் இப்போ நகை என்னென்ன நகைன்னா நீங்கள் கல்யாணத்தோடு போட்டீங்க அப்படின்ட்டு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. மச்சான் நகை போட்டு 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இப்போ எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, மொத்தம் எத்தனை பவுன் போட்டிருப்பீங்க அதாவது ஞாபகம் இருக்குங்களா அப்படிங்கிறாங்க. அது ஞாபகம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 300 பவுன் போட்டோம் அப்படிங்கிறாங்க. 300 பவுனா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி நகை என்னென்ன போட்டாலும் மறந்துருச்சான், ஆனால் 300 பவுன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே இதை ஆசாட்டு கொண்டு எடை போட்டு வந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து போகிறாரு. அங்கே போய் எடை போடுறாரு. அங்கே ஒரு 4 கிராம் குறையுது. குறைஞ்சோன்னே அண்ணே இன்னொரு 4 கிராம் இல்லை கலந்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்மளை வீட்டுக்கு வா அப்படிங்கிற வீட்டுக்கு வராங்க. அதான் பெரிய யோக்கியம் நான் பேசினேன், ஏற்று வீட்டுக்காரன் மாப்பிள்ளை ஒரு தப்பும் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு இல்லை 4 கிராம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மாறி சிரிக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. வருஷம் 30 வருஷம் ஆச்சு நகையை வாங்கி, ஏன் இந்த 4 கிராம் கரைஞ்சிருக்காதா, இல்லைனா அது சிதறி இருக்காதா அப்படிங்கிறாங்க. அதே அண்டி கரைய போகுது அப்படிங்கிறாங்க. ஒரு பொருளை நம்ம போட்டாலே தேய்மானம் ஆகும், அந்த தேய்மானத்தில் அது போயிருக்காதோ, நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அதில் நகை ஒன்றும் குறையலை, தேய்மானம் இருக்குது அப்படிங்கிறாங்க. தம்பி என் நகை அப்படி தான் தம்பி, ஒரு நாள் பயன்படுத்திட்டோம்னா அப்படி தான் பேருக்கு விடுங்க அப்படிங்கிறாங்க வடுவு. இல்லை நீ அவனை அந்த நகையை அடிச்சுட்டு போனவன் அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன முத்துவேல் சொல்கிறாரு, டே தேய்மானம் ஏற்பட தான் செய்யும், விடு, இன்னுமே நடக்காமல் பார்த்துப்போம் அப்படிங்கிறாங்க. அண்ணே நகை யார்கிட்ட கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. வடுவிட்ட கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர்ண்ணே, நகையை அங்கேயே கொடுங்க, மறுபடியும் அங்கேயே கொடுத்து விட்ருவாங்க, அது சரி வராதுண்ணே, நகையை ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறாரு, இந்த நகை வடுவுக்காக போட்டது, இதை ஓண்ட கொடுக்குறது மாண்பாக இருக்காது, நான் பீரோவில் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே உங்கள்கிட்ட பத்திரமா இருந்தால் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பீரோவில் கொண்டு வச்சிடுறாங்க. நான் வடுவிட்ட சொல்கிறாங்க, நகை வேணா என்கிட்ட கேட்டு தான் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் வடுவு சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு நான் கொடுத்த நகை அது அவன் நகை, நான் அதான் கேட்க போகிறதில்ல, குமார் கல்யாணத்துக்கு தான் இப்படி தான் அனுப்புவேன், நகையே நீங்கள் வேணாலும் நான் போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ போடலை அப்படின்னு சொன்னால் நீ அந்த விசேஷ வீட்டில் நீ நிற்கக்கூடாது, உங்கள் அண்ணா வீட்டை பார்த்து பேர், இல்லைன்னா வேற எங்கேயும் பேர் அப்படிங்கிறாங்க. சரிங்க, இந்த நகை நான் ராஜி கொடுத்தது, இந்த நகையை என்ன போட மாட்டேன், குமார் கல்யாணத்துக்கு நான் ஒரு தாயாக நிற்பேன், நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு சொன்னால் நான் அதுக்கு நிற்கலங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரூமுக்கு பார்த்து போயிடுறாங்க. உடனே முத்துவேல் ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. நகையை கொண்டு பீரோவில் வைக்காங்க. வச்சுட்டு சொல்கிறாங்க, டே இந்த வீட்டில் உள்ள பொம்பளையாளுக்கு நீ சொன்ன மாதிரி யாரும் நம்ப வேண்டாம், குமாருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும்டா, இல்லைனா இவங்க என்ன பண்ணுவான்னு நம்மளுக்கே தெரில அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதானே, உடனே நம்மளே பொண்ணு வீட்டுக்கு பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கார் வச்சு பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க. பொண்ணு வீட்டில் இவங்கள பார்த்தோன்னே ரொம்பவே அலறுதாங்க. என்னங்க இங்கே எவ்வளோ பெரிய ஆட்கள் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என் பையனுக்கு உங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு பேச்சு இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் பையன் ஃபாரின்லேருந்து வந்துடுவான்னு சொல்லிகிட்டு இருக்கான், வராமல் வந்துட்டுருக்கான் அப்படிங்கிறாங்க. தலைவரை 10 வருஷம் ஃபாரின்லேருந்து வரேன்னா 10 வருஷம் பிள்ளைக்கு கட்டி கொடுக்காம இருந்துருவீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை தலைவரை அவனுக்கு விசா முடியுது வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், பொண்ணோட கல்யாணத்தை ரொம்ப லேட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டம்மா 2 குழந்தைட்டு பேசி சொல்கிறாங்க. உடனே என் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆள் பொண்ணு வீட்டில் வராங்க, ஏன் நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க, பிள்ளையோட அண்ணன் தான் வரேன்னு சொல்கிறாங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் கட்டி கொடுக்க வேண்டியதுனே அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் யாரியா அப்படிங்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்க அப்படிங்கிற. சொந்தக்காரங்கன்னா சொந்தக்காரன் மாதிரி வந்துட்டு போ, நான் இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரன், அவன் பொண்ணு வீட்டுக்காரன், நான் எங்களுக்கு என்றைக்கு தோது போடுதோ அன்றைக்கி கல்யாணம் வைக்க போகிறோம், நீ ஓசிச்சோறு சாப்பிடுதோம்னா கதை பேசிகிட்டு இருப்பியோ அப்படிங்கிறாங்க. உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, நீங்கள் பெரிய பணக்காரங்க யாராக இருங்க, ஆனால் நீங்கள் எப்படி எங்கள் சொந்தக்காரரை பேசுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சட்டம் வந்துடுது. பொண்ணு உங்களுக்கு தர முடியாது, போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறார், சார் இந்த சாதாரண விஷயத்துக்குலாம் அப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க,
பொண்ணு எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ தோரணை பண்ணுறீங்க, பொண்ணு எடுத்த பிறகு எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளை இப்படி தான் எங்கள் பிள்ளைய வந்து எப்படி நடத்தீங்கன்னு சொல்ல முடியாது, அது சரி வராது, நீங்கள் வேறு இடத்துல பொண்ணு பாருங்கள் அப்படின்றாங்க. இந்த தகவலை பிள்ளையோட அண்ணன்ட்ட சொல்கிறாங்க. அவரும் சொல்கிறாரு, இந்த மாப்பிள்ளை வீடு வேண்டாம், இப்போவே அப்படி இருக்காங்கன்னா சரி வராது, நான் வந்த பிறகு தங்கச்சிக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சுக்கலாம், நகை கூட கொஞ்சம் கூட போட்டுடலாம், அது கஷ்டப்பட்டவனே ஏழையோ நல்ல பையனாக மட்டும் பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் வச்சிடுறாரு. இங்கே ரொம்ப ஏமாற்றமாக உள்ள வராங்க. என்னென்ன இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க. டேய், நம்ம குடும்ப லட்சணம் தெரிஞ்சு இவனுக்கு பொண்ணு தர மாட்றான், பேசாமல் இந்த நெட்டில் பொண்ணு பார்க்கலாம், அது மாதிரி பார்த்துருவோமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் செட் ஆகுமாண்ணே அப்படிங்கிறாங்க. ஏன் செட் ஆகாது, ஏற்று வீட்டுக்காரன் பாண்டியனும் அவனுக்கு மூத்தவனுக்கு அப்படி தானே கட்டி வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் பார்த்தது இல்லையாண்ணே அப்படிங்கிறாங்க. அவன் எங்கே பார்த்து கழிச்சான், அவனுக்கு சொந்தமும் கிடையாது பந்தமும் கிடையாது, எதை சொல்லி பொண்ணுக்கு பார்ப்பான், அந்த கல்யாண மாலைன்னு சொல்லிட்டு ஒரு இதில் போய் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடியிருக்கான், மாப்பிள்ளைக்கு பொண்ணை தேடியிருக்கான், இதை நடந்திருக்கு, அவன் பையன் கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கான், அதே மாதிரி நம்மளும் கல்யாண மாலை போய் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. அவங்க பையனுடைய அடையாளத்தை 4 ஃபோட்டோ என்ன 5000 டெபாசிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. எவ்வளோ நாளில் பொண்ணு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. கல்யாண மாலை நிகழ்ச்சி இன்னும் 1 மாதத்தில் நடக்கும். அப்போ ஒரு வாட்டி குன்னக்குடியில் நடந்துச்சு, இப்போ வந்து காரைக்குடியில் நடக்கும்போது காரைக்குடிக்கு வந்திருக்காங்க, அந்த தேதியை சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. காரைக்குடிக்கு போகிறாங்க. போனோடனே இந்த நிகழ்ச்சியில் தனக்கு எப்படிலாம் பொண்ணு வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ பொண்ணு வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய ஆசையை சொல்கிறாங்க. அதில் வந்த பொண்ணுங்க யாருமே வந்து குமாரை லைக் பண்ணவே மாட்றாங்க. குமார் ரவுடி மாதிரியே இருக்கிறதுனால இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு அன்றைக்கி பொண்ணு கிடைக்க வந்துடுறாங்க. அண்ணா இங்கேயும் பொண்ணு கிடைக்காது உங்களுக்குண்ணே அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும்னு தெரில, பேசாமல் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட பொண்ணு கேட்போமா அப்படிங்கிறாங்க. நான் யாருண்ணே அப்படிங்கிறாங்க. அந்த வாத்தியார் வீட்டில் அப்படிங்கிறாங்க. யார், தவசி வாத்தியார் வீட்லையா அப்படிங்கிறாங்க. ஆமாம், தவசி வாத்தியார் வீட்டில் தான். அண்ணா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா அப்படிங்கிறாங்க. தம்பி, நம்மகிட்ட பணம் இருக்குது, பணம் இருக்கிறவன் நம்மளுக்கு கொண்டு தட்டி கட்டி தருத்தர ரொம்ப யோசிக்கான் நம்ம பையனுக்கு, அதனால் வந்து நான் என்ன சொல்லுறேன், கஷ்டப்பட்ட பிள்ளைனாலும் கட்டிடுவோம், கேட்டின பிறகு நம்ம மறுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே அப்படி கேட்டணும் அப்படின்னு சொன்னால் ஏற்று வீட்டுக்காரர் நம்மளை ரொம்ப கேவலமாக நினைப்பாம்ண்ணே, நம்மளுக்கு ஈக்குவலாக ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் தான் பொண்ணு கட்டணும்ண்ணே, அப்போ பணம் சேர்ந்தா தானே பெரிய ஆளாகும், கஷ்டப்பட்ட பிள்ளையை கொண்டு வச்சோம்னா நம்ம குடும்பத்தோட அருமை தெரியாது, அது சரி வராதுண்ணே அப்படிங்கிறாங்க. என்னடா தம்பி இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, வேறு வழி கிடையாது. குமார், கஷ்டப்பட்ட பிள்ளை வேணுமா இல்லை பணக்கார பிள்ளை வேணுமா அப்படிங்கிறாங்க. பெரியப்பா, பணக்கார பிள்ளைன்னா பிரச்சனை கிடையாது, கஷ்டப்பட்ட பிள்ளைனா நானும் கஷ்டப்படுறது மாதிரி ஆயிரும்ல அப்படிங்கிறாங்க. இவன் என்ன இப்படி பேசான்னு சொல்லிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. உடனே என்னங்க கல்யாணம் மாலையில் பொண்ணு ரெடி ஆகிட்டா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. எப்படி ரெடி ஆகும், உன்னையும் இந்த வீட்டில் வச்சா ஒரு கணம் ஆகாது, நீ பேசாமல் உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிரு, நீ போனால் சீக்கிரம் என் கல்யாணம் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அப்போ மட்டும் ஆயிருமாங்க அப்படிங்கிறாங்க. ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டேய் முத்துவேல், என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை அதான் நம்ம லெவலுக்கு பொண்ணு அங்கே வரவே இல்லை, பூரா கஷ்டப்பட்ட பொண்ணாக இருக்குது, அதனால தான் ஓகே பண்ணல, தம்பி நல்ல வசதியான வீட்டில் பொண்ணு கட்டணுங்க அப்படிங்கிறாங்க. பொண்ணு வசதியோ ஏழையோ நல்ல பொண்ணை பார்த்து கட்ட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே அப்படிலாம் கட்ட முடியாதா, என் குடும்பம் 3 தலைமுறையாக பெரிய பணக்கார வீட்டில் தான் பொண்ணு கட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. பணக்கார வீட்டில் வந்து இவனுக்கு பொண்ணு கட்டி கொடுக்க தயாராக இருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. மாதிரி அதெல்லாம் தயாராக தான் இருப்பாங்க, நீ வந்து ஒழுங்காக இருந்தால் எதுவும் சரியாயிரும் அப்படிங்க. ஆமாம், நான் ஒழுங்காக இருந்தால் உனக்கு பொண்ணு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிறாங்க. முதல்ல உங்கள் பையனை வந்து குடிக்காமல் வைக்காமல் சேட்டை பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த காலத்தில் குடிக்காமல் வைக்காமல் சேட்டை பண்ண வேண்டி இருக்கான், அதெல்லாம் பொண்ணு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏற்ற வீட்டுக்காரன் ஒன்றத்துக்குமே வர மாட்டான், அவனே வந்து எல்லாத்துக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கான், நாங்கள் முடிச்சு வைக்க முடியாதோ அப்படிங்கிறாங்க. இதாங்க உங்களுக்கு இருக்க சீக்கே, யார் என்ன பண்ணுதான்னு பார்த்துட்ருக்கே தான் வேலை, அவங்க என்னவும் பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க பையனை கல்யாணம் முடிக்காமல் இருக்காங்க, உங்களுக்கு என்னங்க வந்துட்டு உங்கள் வேலை அதை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கல்யாண மனையிலேருந்து ஒரு ஃபோன் வருது. ஒரு பொண்ணு நல்ல வசதியான பொண்ணு இருக்குது, கல்யாணம் முடிக்கிங்களா, பார்க்குறீங்களா, வரீங்களா போகிறீங்களாங்கிறாங்க. எந்த அட்ரஸ் அது சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த அட்ரஸ் சொல்லினோடனே அண்ணே வாங்கினே உடனே கிளம்பி போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே கிளம்பி போய் எங்கே போய் பேசுகிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஓகே ஆயிடுது. அப்போ நம்ம வந்து பேராசி பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஒரு ஜோசியக்கார்ட்ட போய் பார்க்குறாங்க, பேராசியும் ஓகே ஆயிடுது. அப்போ கல்யாண மாலைக்கு கொஞ்சம் டொனேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சரி ரைட்டு நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே நகையை கொண்டு ஆசாரிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்து இதை வந்து க்ளீன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு சரியான பயம், அதை விட மயிலோட அம்மாவுக்கு சரியான பயம். இந்த நகையை வந்து ஆசாரி க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இது கவரிங்னு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம மகா வாழ்க்கையே ரொம்ப பெருமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆசாரி இது க்ளீன் பண்ணணும்னு சொல்லணும் பொருளை பார்க்குறாங்க. பார்த்துட்டேம்மா நீங்கள் பாண்டியனை விட்டமா தானே அப்படிங்கிறாங்க. என்ன தெரியாத மாதிரி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பூரா கவரிங் நகையை கொண்டு வந்துருக்கீங்களா, அதான் எனக்கு சந்தேகத்தில் கேட்கேன் அப்படிங்க. கவரிங் நகையா, இல்லை இது தங்க நகை தான், இந்த நகை வந்து கருத்துருச்சு அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நாள் ஆச்சுமா அப்படிங்கிறாங்க.
இந்த நகை கல்யாணத்துக்கு போட்டாங்க என்ன 1 மாதம் இருக்கும் அப்படிங்க. 1 மாதம் நகை கருக்காதும்மா அப்படிங்கிறாங்க. கருக்காதா? என்னன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஏம்மா இது கவரிங் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அரசி கேட்குறாங்க, என்னம்மா இவங்க கவரிங்னு சொல்கிறாங்க அண்ணி நகையே அப்படிங்கிறாங்க. அதாண்டி எனக்கும் குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாண்டியனுக்கு ஃபோன் அடிக்காங்க. ஏங்க இந்த மாதிரி தங்கமயில் நகை ஒரு லாக்கர்லேருந்து எடுத்தேங்க, அது கருத்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. கோமதி முதல்ல அதை பாட்டு ஏற்றி விட்டு நகையை கொடுத்துலாம் கொடுக்கலையா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கொடுத்தாச்சுங்க அப்படிங்கிறாங்க. கொடுத்தாச்சுல, யார் கொண்டு கொடுத்தா அப்படிங்கிறாங்க. பழனி கொண்டு கொடுத்தா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு. சரி சொல்லு அப்படிங்கிறாங்க. தங்கமயில் நகை கல்யாணத்துக்கு போட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த நகை கருத்து இருந்துச்சுங்க. அந்த நகையை நம்ம அரசி வாங்கி போட்டிருந்தா, சரி நம்ம லாக்கரில் வச்சதுனால கொஞ்சம் மழை வேறு பெஞ்சிருக்கு, பூத்து கீத்து வேர்த்து அந்த லாக்கருக்கு துருகுரு எதுவும் ஏறி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசாரிட்ட கூட சுத்தம் பண்ணதுக்கு வந்தேன். அவர் இந்த நகை எல்லாமே கவரிங்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன குமதி சொல்கிறா? அது எப்படி கவரிங்காக இருக்கும்? அவங்க கல்யாணத்துக்கு போட்ட நகைலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இது 80 பவுனும் கருத்து பேருக்கு 80 பவுனும் கவரிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, நீங்கள் முதல்ல வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. நேராக பைக் எடுத்துட்டு இங்கே ஆசாட்டு வராரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற. பாண்டியனே, நீ மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வேறு கடையில் கூட செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஆசாட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. அண்ணாச்சி, பாண்டியனாச்சி இது கவரிங்கு. அண்ணாச்சி நல்லா பார்த்தீங்களா அப்படிங்கிற. நல்லா பார்த்துட்டேன், பார்த்தோன்னே தெரியுது, ஆனாலும் உங்கள் முன்னாடி செக் பண்ணி காட்டுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிலத்தை ஊற்றுறாங்க. ஊற்றுனோன்னே, அண்ணாச்சி தங்கம்னா மினுங்கும், கவரிங்னா இது வந்து கருப்பாக இருக்கும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. கருப்பாக இருக்குது. இதை பார்த்தோன்னா பாண்டியன் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. என்ன குமுதி இவங்க கவரிங்கிறாங்க, அந்த பிள்ளை தங்கம்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு போட்டு வந்திருக்கு, அவங்க பெரிய பணக்காரங்க அப்படி அப்படின்னாங்க. அப்போ என்ன தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்க பரம்பரையாக ஒரு ஆள்கிட்ட நகை செஞ்சேன் வச்சோம்னு சொன்னாங்க. அந்த பிள்ளைகிட்ட யார் என்ன வரணும் நம்ம கேட்டுக்கிடுவோம். கேட்டுட்டு அந்த ஆசாரியை விசாரிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட கேட்பாங்க, அதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் கோமதி, சம்மந்திட்டு நம்ம எதுக்கு என்ன ஒன்றும் நம்ம டபார்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. மயில் மயில் அப்படிங்கிறாங்க. கோமதி இதை பார்த்தோன்னா மயிலுக்கு சரியான பயமாக இருக்குது. நம்ம பேசாமல் கிட்ட பார்த்து போயிட வேண்டியதான், இன்னுங்க தான் அசிங்கப்பட்டு போயிடும் அப்படின்னு நினைக்காங்க. மயில் உனக்கு நகை செஞ்சாங்களா அந்த ஆசாரி பேர் என்ன பேர் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அத்தை அப்படிங்கிறாங்க. இல்லை நகையை க்ளீன் பண்ண கொடுத்தேன், ரொம்ப மாடலாக செஞ்சுருக்காங்க, அந்த ஆசாரி பேர் இருந்துச்சுன்னா நாங்களும் அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சு செஞ்சுப்போன்னு சொல்லி அந்த ஆசாரி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அத்தை, அது எனக்கு தெரியலையே, எங்கள் அம்மாட்ட கிட்ட தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேளேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அம்மா அந்த நகை வந்து சூப்பராக இருக்கான், அந்த நகையை வந்து எந்த ஆசாரி செஞ்சேன்னு கேட்காங்க அப்படிங்கிறாங்க. ஓ, அப்போ உங்கள் அத்தை கண்டுபிடிக்கலையா? சரி சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசாரி நம்ம பேரை சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு இந்த ஆசாரி தான் சொல்லிடு, அவருக்கு வயசும் கூட இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீம்மா வேறு எதுவும் பிரச்சனை வராதா அப்படிங்கிற. ஒரு பிரச்சனை வராடி, நகையை அவங்க கவரிங்காக தங்கமாகவே கண்டுபிடிக்கல, நகை மாடலை பார்த்தோன்னா அந்த ஆசாரியும் ஒரு குணத்துக்காக தான் நினைக்கிறேன், அவனை வந்து பார்த்துட்டு தங்கம்னு சொல்லிட்டான், முடிஞ்சு போச்சு, நான் ஒரு ஆசாரியை சொல்கிறேன் விடு அப்படிங்கிறாங்க. ஒரு ஆசாரியை சொல்லிடுறாங்க. சொன்னோடனே பாண்டியனும் கோமதியும் பருப்பு நேராக அந்த ஆசாரி வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாச்சி இவங்கள தெரியுமா அப்படிங்கிறாங்க. யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. என்ன அண்ணாச்சி சொல்கிறீங்க, 1 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் வந்து நகை செஞ்சு கொடுத்துருக்கீங்க, பரம்பரை அங்கே நகை செஞ்சு கொடுக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு இந்த நகையை பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் நகை பயிற்சி படித்ததே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான், எனக்கு வயசு கூட, ஆனால் நான் நகை பயிற்சி லேட்டாக தான் படித்தேன், நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்டு, சரி ஒரு அடகு கடை மாதிரி வச்சுருவோம் அப்படிங்கிறது தான் இந்த பட்டறையை வச்சேன், சரிங்களா, மற்றபடி எனக்கு இது ஒன்றும் தெரியாது, பாருங்கள் நான் சான்றிதழ் வாங்கினது இப்போ தான் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறாங்க. அப்போ நீங்கள் பரம்பரை அவங்க நகை செஞ்சு கொடுக்கலையா அப்படிங்கிறாங்க. என்னென்னாச்சு பேசுகிறீங்க, அவங்களே எனக்கு யாருன்னு தெரியாது, என்னை யாரோ வந்து சும்மா தவறுதலாக சொல்லியிருக்காங்க, நான் செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அப்போ தான் பாண்டியனுக்கும் கோமதிக்கும் தெரிய வருது இவங்க எல்லாம் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. மயில் அப்படிங்கிறாரு பாண்டியன், உங்கள் அப்பாவும் அம்மாவும் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு அப்படிங்கிறாங்க. எதுக்கு மாமா அப்படிங்கிறாங்க. இன்னும் மாமான்னு ஒரு வார்த்தை கூடாத, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் 1/2 மணி நேரத்தில் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே மயிலுக்கு தெரிஞ்சிருது, ஆகா நம்ம லட்சணம் முறம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் அம்மா பொண்ணையும் அப்பாவையும் எங்கள் மாமா கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கிட்டே அந்த ஆசாரி பேர் தான் சொல்லியாச்சு அப்படிங்கிறாங்க. தெரிலம்மா, இங்கே பேசின விதமே சரியில்லை, அம்மா ரொம்ப கோபமாக பேசுனாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் 1/2 மணி நேரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே பாக்கியம் சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு நினைக்கிண்டி, நீ நைஸாக பின்வாசல் ஓடி வந்துடுடி, நீ வீட்டுக்கு வந்துட்டு நம்ம யாராவது வச்சு பஞ்சாயத்து பண்ணி பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே மயில் நைஸாக பரப்பிட்டு பின்வாசல் வழியாக வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக பாக்கியம் வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே ரொம்ப நேரம் ஆகுது, தங்கமயில் வீட்டில் யாருமே வரல. கோமதி தங்கமயில் இப்போ என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. வீட்டில் ரூம் திறந்து கிடக்கு, ஆளே காங்கலை. தங்கமயில் ஃபோன் அடிக்காங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது.
எங்கே மயில் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. என்ன கோமதி சொல்கிற அப்படின்னு ரூமில் வந்து பார்க்குறாங்க, தாங்கவே இல்லை. அப்போது பின் வாசல் திறந்து கிடக்கு. இதை பார்த்தோன்னா பின் வாசல் திறந்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்காங்க. அப்போ பக்கத்து வீட்டு ஆள் சொல்லுறாங்க, இப்போ உங்கள் மருமக மூத்த மருமக எதுக்கு வேர்த்து ஊற்றிக்கிட்டு டபார்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி அவசர அவசரமாக எங்கேயோ போச்சு எங்கே அப்படிங்கிறாங்க. எந்த ஆட்டோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஊர் ஆட்டோ அந்த மணி ஆட்டோவில் தான் போனாங்க அப்படிங்கிறாங்க. நேராக தான் அந்த ஆட்டோவில் போய் கேட்காங்க. தங்கமேல் நீங்கள் தான் ஏற்றிட்டு போனீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க வீட்டு வரைக்கும் போனாங்க, அங்கே இறக்கி விட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ, அப்போ இந்த பிள்ளை வந்து உண்மை தெரிஞ்சுட்டு நகை பார்த்து போயிட்டா, அப்போ நகைலாம் வந்து போலி நகையை போட்டு தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. கோமதி, நம்ம இங்கேருந்து பேசியிருந்தா ரொம்ப டென்ஷன் ஆயிரும், வா நம்ம நேராக சம்மந்தி வீட்டுக்கு போய்ட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவங்களே இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க, அவங்கள சம்மந்திக்கு மீதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த பாக்கி வீட்டுக்கு போனோட தானேங்க அப்படிங்கிறாங்க கோமதி. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.